திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள டி.எம். கர்மேல் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் வேளாண்மை கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பாரம்பரிய விதைகள், நெல் மற்றும் டிராக்டர்கள், பசுமை குடில்கள் என தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டன. இதில் ஆர்வமுடன் வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை அப்னாப்ரோ பைண்டர் நிறுவனத்தின் சார்பில் தொடங்கிய வேளாண்மை கண்காட்சி நேற்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் பாரம்பரிய விதைகள், பாரம்பரிய நெல் விதைகள், பாரம்பரிய உணவுகள், டிராக்டர்கள், பசுமை குடில்கள், மண்ணில்லா விவசாயம் என 20க்கும் தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் நாள் தொடங்கிய இந்த கண்காட்சியில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் வேளாண்மை கண்காட்சியினை பார்வையிட்டு பல்வேறு பாரம்பரிய விதைகளை குறித்தும் விவசாய உபகரணங்களுக்கான மானியங்களை குறித்தும் கேட்டறிந்தனர். தொடர்ந்து ஒவ்வொரு அரங்குகளுக்கும் சென்ற மாணவ மாணவிகள் தங்களது குறைகளையும் கேட்டறிந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய மாணவிகள், விஞ்ஞானம் எவ்வளவு உயர்ந்தாலும் விவசாயம்தான் உலகை காப்பாற்றும் என்பதற்கு உதாரணமாக இந்த வேளாண்மை கண்காட்சி இருந்ததாகவும், தாங்கள் கல்லூரிக்கு சென்று எவ்வளவு படித்தாலும் இது போன்ற கண்காட்சிக்கு வந்து தங்களுக்கு தேவையானவற்றை தெரிந்து கொண்டதாகவும், இதுவரை தங்களுக்கு தெரியாத மானியங்களை குறித்தும் உபகரணங்களை குறித்தும் முழுமையாக அறிந்து கொண்டதாக கூறியவர்கள், இந்த கண்காட்சியில் ஆயுர்வேதா, சித்தா உள்ளிட்ட மூலிகை பொருட்கள் அதிக அளவு இருப்பதாகவும், அதே போல சிறுதானியங்களை கொண்டு முளைக்கட்டிய பயிர்களில் இருந்து பால் எடுப்பதை குறித்தும், இயற்கை உரங்களை குறித்தும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த கண்காட்சி மூலமா நாங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க பவர் டில்லர்ஸ், அதோடைய சப்சிடிஸ், அது எல்லாமே இங்க அதிகமா சொன்னாங்க. அது நாங்க பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவுதான் நாங்க தியரிட்டிக்கலா அங்க காலேஜ்ல படிச்சாலும் இங்க நாங்க பிராக்டிக்கலா தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ்ல இருந்து எப்படி பால் எடுக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா பண்றதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசியவர்கள், பல விவசாயிகள் மானியங்களை குறித்து இதுவரை தெரியாமல் இருப்பதாகவும், அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்தும் சுலபமாக இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாகவும், ட்ரோன் மூலமாக விளைநிலங்களில் உரம் தெளித்தல் உள்ளிட்டவைகளை குறித்து விரிவான அரங்குகளில் உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றும் கூறினார்கள். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களும் செயல்முறை திட்டங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாகவும், விவசாயிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கும் என்றும் தெரிவித்தனர். இயற்கையா இருக்கிற பொருளுக்கு என்னைக்குமே மதிப்பு இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் அந்த ப்ராடக்டை வாங்கணும்ட்டு எப்பயுமே பார்ப்பாங்க. அதுக்காகவும் இவங்க வந்திருக்காங்க. மற்ற விவசாயிகளுக்கு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது தெரிய வைக்கிறதுக்காகவே இவங்க வந்திருக்காங்க.